குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை தொடர்ச்சி. விதி எனக்கு வழங்கும் தண்டனை நியாயமானதுதான் என்று ஏற்றுக்கொண்டு தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு எனக்கு வலிமை இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் மற்றவர்கள் துயரத்தில் வாடும்போது என்னால் தாங்க முடியவில்லை. விதி வழங்கும் பேரிழவால் தாக்கப்பட்டு தவிக்கின்ற உதவியற்ற உயிர்களை பார்க்கும்போது, வேதனை நிரம்பி அவர்களது விழிகளை பார்க்கும் பொழுது நான் என் சக்தியை இழந்து மயங்குகிறேன். துன்பம் என்றால் என்னவென்றே அறியாத, துன்பம் படுகின்ற உலகத்தை அக்கறையின்றி உணர்வின்றி பார்த்து கொண்டிருக்கின்ற கடவுள்கள் போன்று மனிதர்களாகிய நாங்கள் இல்லை. மேலிருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வேதனைகள் நிறைந்த மானுட வாழ்க்கை காட்சிகள் பெரிதாக தெரிவதில்லை. மானுட இதயத்தை கடக்கின்ற சில காலமே நீடித்து நிற்கின்ற உணர்வுகளை அவர்கள் அமைதியுடன் கவனிக்கின்றனர். ஆனால் மனிதர்களாகிய நாம் கடவுளர்கள் போன்று இரக்கமற்றவர்களாக இருக்க முடியாது. கடந்த காலத்தில் நடந்த துன்பமான கதை கூட நம்மை உணர்ச்சி வசப்பட செய்து சோகத்தில் ஆழ்த்தி விடுகிறது. இங்கு நம்மிடையே வாழ்ந்து மறைந்த இதயங்களின் சோகங்களை எண்ணி நாம் வருந்துகிறோம். அவர்களுடைய வேதனைகளை நாம் நமக்குள் சுமக்கிறோம். பிறருடைய வேதனை கண்டு கலங்கி நடுங்குகிறோம். மற்றவர்களின் துயரத்தில் அவர்களுடன் இணைந்து நாமும் பங்கேற்கிறோம். நம்முடைய கண்களின் இமைகளானவை கடவுளது இமைகள் போன்று நிலை பெற்ற அமைதியையும் புத்துணர்வையும் கொண்டவைகள் அல்ல. To hoard for us is heaven's indifference. Our own tragedies are not enough for us. All pathos and all sufferings we make ours. We have sorrow for your greatness passed away and feel the touch of tears in mortal things. Page number 429.